ரவீந்திரன் துரைசாமி, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். எப்படி பார்க்குறீங்க இன்றைய கடிதம் அப்படிங்கிறத நீங்கள் என்னவாக புரிந்து கொள்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சி பரபரப்பாக பேசப்பட்டது, பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அச்சு ஊடகத்திலையும் காட்சி ஊடகத்திலையும் இது பெரிய அளவு வாதிக்கப்பட்டது. தலைப்புச் செய்திகளாட்டே வந்ததை நாம் அறிவோம். இதில் திமுக அணியில் 3 முறை வெற்றி பெற்று வட தமிழகத்தில் ஒரு கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு வெற்றி வீரராக இருக்கக்கூடிய திருமாவளவரின் நிலைப்பாடு என்னங்கிறது தான் எல்லாராலையும் வாதிக்கப்பட்டது. அதில் மெயின் பிளேயர் இந்த நிகழ்ச்சிக்கே திருமாவளவன் தான். அப்கோர்ஸ் விஜய் பாப்புலர் நடிகர், ஒரு பிரபல நடிகராட்டி அதிக அளவு ரசிகர் பலம் கொண்ட ஒரு நல்ல மினிமம் கேரண்டி உள்ள ஒரு நட்சத்திர நடிகருங்கும் போதும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கும் போது அவருக்கு ஒரு பார்வை இருக்கும் என்றாலும் பொலிட்டிக்கல் மூவ்ங்கிறது வெறும் விஜய் கலந்துக்கிடுறதுல பொலிட்டிக்கல் மூவ்ஸ் இல்லை. திருமாவளவன் அதில் கலந்துக்கிடுவாரா மாட்டாராங்கிறது தான் அரசியல் நகர்வு. அந்த அரசியல் நகர்வில் திருமாவளவன் என்ன முடிவெடுப்பார், கூட்டணியை உடைச்சிருவாரா, இப்படி கலந்துக்கிட்டா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன வியூ பண்ணுவாங்க, திமுக அமைச்சர்கள் என்ன வியூ பண்ணுவாங்கங்கிறதான் பலரோட வாத பிரதிவாதங்களாக போயிட்டு இருந்தது. கலந்துக்கிட்டா என்ன நடக்கும், இதெல்லாமே கேள்விகளாக இருந்தது. ஆனால் திருமாவளவன் ஒரு நீண்ட அறிக்கை விட்டுருக்கிறாரு. அந்த அறிக்கையின் சாராம்சம் என்னன்னா, நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக கூட்டணியில் கம்ஃபர்டபுளா இருக்கிறேன், ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன், தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறேன். ஆதவ் அர்ஜுனாவுக்காக பிசிகாவின் வெற்றி வாய்ப்பை நான் கெடுக்க விரும்பலங்கிறதா என்னோட பார்வையா. நான் அதை சுருக்கி முழுமையா பார்க்கிறேன். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான ஆட்சி அதிகாரம் பற்றி தானே பேசுறாரு. பட் இந்த இடத்துக்குள்ள ஆதவ் அர்ஜுனாவோட பாதையில சென்று திருமாவளவன் கலந்து கூடக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுன்னா அது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்கிற லெவல்ல இதற்கு மேல பொறுமையா இருந்தா அது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பலகீனம்ங்கிற ஒரு கருத்தை, அவர் பொறுமையான ஒரு லீடர் தான், என்டூரன்ஸ் உள்ள லீடர் தான். திமுக சேர்ந்த அமைச்சர்களே பிரஷர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்குள்ளேயே பல இடங்கள்ல திருமாவளவனுக்கு எதிரான ஒரு பார்வையும் இருக்குது. அந்த ஹோல் கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் திருமாவளவன் பெரிய பிளஸ்ங்கிறதா உண்மை. 2 மைனஸ்னா 8 பாசிட்டிவ்னா அது 6 பிளஸ் தான். அந்த இடத்துல தான் திமுகவுக்குள்ள இருக்காரு திருமாவளவன் இருக்கிறார். அந்த எதிர்த்தரப்பு பிரஷர் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல உள்ள விளைவுகள் திருமாவளவன் வட தமிழகத்தின் வெற்றி வீரரா 3 தேர்தல்களில் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை பெற்று திமுக அணியில் திமுக, காங்கிரஸ், பிசிக ஈக்குவலா தான் சிபிஎம், சிபிஐ, தென் மதிமுக இருந்தாலும் கூட அதுல திருமாவளவன் ஒரு முக்கியமானவராட்ட அங்க இருக்கிறாரு. முதல்வரும் அதை மதிக்கிறாருன்னு சொல்லும் போது அந்த அரசியல் இம்பார்ட்டன்ஸுக்கு ஒரு பாதிப்பு வந்துடும். இன்னும் சொல்ல போனா பிசிகாவின் வெற்றி முக்கியமா, ஆதவ் அர்ஜுனா பிசிகாவோட நிர்வாகி முக்கியமானு சொன்னா பிசிகாவின் வெற்றி தான் முக்கியம், திமுகவோட பயணிக்கணுங்கிறதா திருமாவளவனுக்கு முடிவெடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருப்பாருங்கிறத அன்றும் சொல்றேன், இன்றும் சொல்றேன், நாளைக்கும் அது அப்படித்தான் இருப்பாரு. கூட்டணியின் உடைக்கக்கூடிய ஒரு கருவியாக்க பாக்குறாங்கன்னு அவர் எதை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறீங்க? யாரை சொல்றாரு? அல்லது அப்படி விசிக தான் கூட்டணியிலிருந்து உடைப்பதற்கான முயற்சி நடக்குது அப்படின்னு அவர் அது இண்டிவிஜுவலா ஒருத்தரை சொல்றதா நான் நினைக்கல. ஏன்னா இண்டிவிஜுவல் ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகக்கூடிய ஒரு தலைவரா நான் திருமாவளவனை பார்க்கல. அது நம்ம சிந்தனை செல்வன் அவர்கள்ட்ட கூட கேட்கலாம் அதை பத்தி. ஏன்னா நம்ம ஒரு 25 வருஷமா எனக்கு அவரை தெரியுங்கனால சொல்றேன். வெரி குட் லிசனர். அவர் தான் அந்த முடிவுகளை எடுப்பாருன்னு எனக்கு தெரியும். அந்த கருவியா பாக்குறாங்கன்னா ஊடகத்துல, வலைத்தளங்கள்ல, அச்சு ஊடகத்துல, காட்சி ஊடகத்துல திமுக கூட்டணி வெற்றி தொடரும் போது அதற்கு எதிரான எண்ண ஓட்டம் கொண்டவர்கள், அதற்கு எதிராக கருத்துருவாக்கம் கொண்டவர்கள், அதற்கு எதிரானவர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவரோட லீடர்ஷிப் இல்ல அவருடைய டெசிஷன் மேக்கிங்கையும் கேள்விக்குள்ளாக்குறாங்க. அதுக்கான ஒரு பதில் தான் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அவரோட டிசிஷன் மேக்கிங் ஒரு ப்ரூடன்ட் டிசிஷன் தான். 2011 இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது அவருக்கு ஒரு பெருத்த பின்னடைவை கொடுத்தது. அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆயிடுச்சு, எலித்தவள நட்பு ஆயிடுச்சு. அது பெரிய பின்னடைவை கொடுத்து 11, 14, 16 தோல்வி, 19 அவர் வெற்றி பெற்று வர்றாரு. ஒரு காலகட்டத்தில் நாங்கெல்லாம் பெக்கர்ஸ் மாறின்னு கூட அவரே சொல்லியிருக்கிறாரு. பாமகவை முடிவு பண்ணிட்டு தான் எங்க கிட்ட வருவாங்கங்கிற இத சோதரர் தொல் திருமா சொல்லியிருக்கிறாருன்னா இன்னைக்கு தொடர் வெற்றியில இருக்கும் போது அவர் பாமகவோட முக்கியமானவராக கருதப்படுறாரு. சோ அந்த இம்பார்ட்டன்ஸை கட்டி காத்து கொண்டு போறதுதான் திருமாவளவன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலையும் திரு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு, திருமாவளவன் அவர்கள் இங்க இல்ல, ஆனா அவருடைய மனசாட்சி இங்கதான் இருக்கு, இந்த மேடையில தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு ஒரு டிசன்ட் வாய்ஸ்னு பார்க்கணுமா, அல்லது அவருடைய இன்னொரு குரல், அல்லது அவரை எதிரொலிக்கிறார் அப்படிங்கிறதாக அதை பார்க்க வேண்டியிருக்கா? அதை எப்படி பார்க்க? அதாவது திருமாவளவன் கலந்துக்கிடுவாருங்கிறது ஆதவ் அர்ஜுனாவோட எண்ண ஓட்டம். அதுல கலந்துக்கிடாதுன்னு சொல்லும் போதே ஆதவ் அர்ஜுனாவோட
அந்த அந்த நிகழ்ச்சியோட இம்பார்ட்டன்ஸே அதுல போயிருது. Okay. சோ ஆதவர்ஜுனா வந்து இதுல திருமாவளவன் கூட இருந்து திருமாவளவன் கூட இருக்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்ஸை பெறாரு. ஓகே, வடதமிழத்துல வெற்றி பெற்ற கட்சியான விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்ஸை பெறாரு. அந்த இம்பார்ட்டன்ஸை எப்படி ஆதவர்ஜுனா விட்டுக்கிட்டு தன் அரசியலை பண்ணுவாரு? சோ அவர் இடத்துல இப்படித்தான் சொல்ல முடியும். அவர் ரோல்ல டாக்டர் அம்பேத்கருக்கான ஒரு நூல் வெளியீட்டுல திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்கணும், அது இல்லை அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கப்படுங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்தே தானே வருது. நம்ம பேசலாம், அதை பற்றியும் கேட்குறேன். திரு பிரியன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அவருடைய கடிதம்? அவர் என்ன சொல்ல வராரு திருமாவளவன், அதை எப்படி பார்க்குறீங்க? திரு சிந்தனை செல்வன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவர்கிட்ட அந்த கேள்வி போகலாம். அதுக்கு முன்னாடி திரு பிரியன். எஸ், திருமாவோட இன்றைய சூழலில் வந்து திருமாவளத்திற்கு இந்த முடிவு வந்து அதுதான் பெஸ்ட்டான ஒரு சிறப்பான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவரே சொல்லிருக்கிற மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளுடைய எதிரிகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம் அப்படின்றார். யாதும் அறிந்தே தவிர்த்தோம் விழாவ, பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம் அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் சதியை வந்து அவர் புரிஞ்சிட்டு இருக்காருன்னா நம்ம எடுத்துக்கணும். நம்ம இந்த அரசியல் சதி யாரால வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்ததுலாம் திருமாவோட மனசாட்சிக்கே நல்லா தெரியும். இது நான் வந்து இதே நியூஸ் 18ல வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசினேன், அது இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்றத எல்லாரும் உணர்வாங்க. பேரை குறிப்பிட்டே பேசினேன், நாளைக்கு வந்து திருமா வருந்தக்கூடிய நிலையில் தள்ளப்படுவார் இந்த குறிப்பிட்ட நபர்னால அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலாக 2 மாசத்துக்கு முன்னாடி நான் பேசினது நீங்க போட்டு பார்க்கலாம் மறுபடியும். பேரை சொல்லியே நான் சொன்னேன். நான் உண்மை நீங்க இருந்தீங்க அப்போ பக்கத்துல, அப்போ நான் பேசினேன். அது இன்னைக்கு வந்து நிலைமை என்ன இருக்கு பாருங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு நூல் வெளியீடு, அந்த நூல் வெளியீட்டுல பங்கேற்பதனாலேயே எல்லாமே மாறிடும்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமாங்கிற கேள்வி. மஞ்சள் நீராட்டு விழாக்கு போனாலே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க சார் இங்க. அந்த மாதிரி நாடு தமிழ்நாடு. அதான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து திருமண நிகழ்ச்சிகள்லேயே கூட்டணி ஆரம்பிச்சிருக்குல்ல, நீங்கள் உங்களுக்கே தெரியும். பல திருமண நிகழ்ச்சிகளில் பேசினாலே கூட்டணி ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி நிலைமை இங்கே. இது பழைய காலம் மாதிரி இல்லை சார். இங்கே எல்லாமே பாலிடிக்ஸ். குலக்கல்வின்னு சொல்லிட்டு ராஜாஜி எதிர்த்து பெரியார் போராடின போது பயங்கரமான போராட்டங்கள் நடந்த போது ராஜாஜியும் பெரியாரும் ஒரு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க போது அடுத்த நாள் வந்து போராட்ட நாள் வந்து தொடர. அது அப்ப இருந்த அரசியல், அது இப்ப இருக்கிற அரசியல் அப்படி சார். இதுல இன்னொரு வகையான பார்வையை முன்வைக்கப்படல. நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரா இன்னைக்கு வந்து ஒரு அம்பேத்கருடைய நூல் வெளியீடு, அந்த நூல் வெளியீட்டில் யாரை வைத்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது திரு தொல் திருமாவளவன் தொடர்ச்சியாக பயணத்தில் இருக்கிறாரு, அம்பேத்கரிஸ்டா இருக்கிறாரு. அவர் இருக்க வேண்டிய மேடை என்பது அப்போ திரு விஜய் இருக்கிறார் அப்படின்னா மக்கள்கிட்ட அது என்ன விதமான மெசேஜை கன்வே பண்ணுங்கிறது இல்லையா? அது ஒரு இப்போ அம்பேத்கரிசத்தை யார் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு, அல்லது அதற்கு யாரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம்னு ஒரு இடம் வருது இல்லை? அப்போ அது ஒரு செட்பேக் இல்லையா? அது இல்லை. அதாவது இந்த சூது மறிந்தே தவிர்த்தோம் சொல்ற தகர்த்தோம் சொல்றாரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு அவரை வந்து இன்னும் கட்சியில் தொடர்ந்து திரும்ப வச்சுப்பாரா? கூட்டணியில் தலைமை தாங்கிற கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறத மன்னராட்சின்னு பேசுகிறாரு, பிறப்பால முதல்வர் ஆளுநர் பேசுகிறாரு, ஊழல்னு பேசுகிறாரு. இதுக்கப்புறமும் வந்து ஆதவ் வந்து கட்சியில் திரும்ப வச்சுருந்தாருன்னா கூட்டணியில் இன்னும் குழப்பம் வரும். ஆக்சுவலாக அதை வச்சுக்க போகிறாருன்றது திரு சிந்தனை செல்வன் தான் பதில் சொல்லணும். ஆக்சுவலாக இவ்வளவு வந்து இந்த ஆட்சியை விமர்சனம் இன்னைக்கு திரும்ப கலந்துருந்தாருன்னா, இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா அப்புறம் கூட்டணியோட நிலைமை இல்லை சார்.